மான்ஃபோர்ட் அகாடமி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் எங்கள் மேம் வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ரேரான காயின்ஸு, ரேரான நோட்ஸு, இதெல்லாம் முன்னாடி உள்ள காயின்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. எங்கள் மேம் நாங்கள் பார்க்க முடியாத காயின்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. எங்கள் மேமோட சப்போர்ட்டாக இருக்க எங்கள் டீச்சர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எங்கள் மேம்க்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. என் பேர் பிரகதீஷ். நான் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்திருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸு, இந்த காயின்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இதனால நாங்கள் நிறையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் எப்படி இருந்தது. ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. குட் மார்னிங். என் பேர் ஷாஹின். நான் மான்ஃபோர்ட் அகாடமி ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நிசார் கலெக்ஷன்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் கலெக்ஷன், ஏன்ஷியன்ட் இதெல்லாம் காமிச்சாங்க. அது மூலயமா எப்படி பழங்காலத்தில் இருந்துச்சு. இப்போ அங்கே ஜெர்மனியோட காயின், கைராகிஸ்தானோட காயின் எல்லாமே பார்த்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டே கவர், அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இருக்க கவர். இப்போ அதை வச்சு இப்போ அதை நம்ம செமையாக கலெக்ட் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸு, எந்தெந்த நாட்டோட காயின்ஸு எல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே அந்த நம்ம முன்னாடி ரீசார்ஜ் கார்டுன்னு இருக்கும். அது முன்னாடி தான் அப்போல்லாம் ஃபோன் பேசணும், அந்த டெலிபோர்ட்டில் போயிட்டு. இப்போ அந்த கார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஸ்கின் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இப்போ ஃபுட்பால் பிடிச்சவங்களுக்கு ஃபுட்பால் மாதிரியும், அங்கே கார் கலெக்ஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டோட காயின்ஸும் அதே மாதிரி மௌரிஷியஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எழுதிருக்காங்க 10 ரூபாய்னா 10 ரூபாய் அப்படின்ட்டு. இதே மாதிரி பல நாட்டோட பல விஷயத்தை காமிச்சிருக்காங்க. அங்கே குயேனான்னு ஒரு நாட்டு இருக்குது ஆப்பிரிக்காவில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பழங்கால பொருட்களை யூஸ் பண்ணி, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த காயினில் எழுதியிருக்காங்க பின்னாடி. இதே மாதிரி நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நன்றி அந்த இதுக்கு அந்த கலெக்ஷன் குரூப் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இன்னொன்று சொல்லுவாள், நாங்கள் இப்போ எங்கள் ஸ்கூலில் ஸ்டாம்ப்ஸ் தான் புதுசாக வச்சுருக்காங்க. எங்கள் மேம் நிறையா எங்களுக்கு சொல்லித்தராங்க, இது மூலயமா நல்லா தெரியுது. இப்போ இதோ பாருங்க, எல்லா நோட்டும் எங்களை நான் பார்க்காததான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். அதுமாதிரி காயின்ஸ் தான் நிறையா இருக்குது. இது இதெல்லாம் சிங்கப்பூர் காயின்ஸு, அதேமாதிரி வெளில இருந்து தான் காமிக்கிறாங்க. இது இப்போ அதுதான் அப்போ நம்மளுக்கு அதோட அருமை தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நிறையா காசு. நம்மளை இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா 15,000 ரூபா, அதுமாரி லேக்கு. இங்கெல்லாம் பாருங்க, நம்ம மேம் தான் எங்கள் மேம் எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்காங்க. தேங்க்யூ.